நம்ம கும்பகோணத்துல திருப்புறம்பியத்துல இருக்கிற சாட்சிநாதர் கோயிலோட வரலாறு தெரியுமா? கிருதயுகம், அதாவது சத்திய யுகம் முடிவில் ஏற்பட்ட பிரளயத்தை அடக்கிறதுக்காக சிவன் விநாயகரிடம் இத்தலத்தை காத்தருளுமாறு கூறினார். இதனால் விநாயகர் 7 கடல்களையும் கிணறுக்குள் அடக்கினார். இதனாலதான் விநாயகருக்கு பிரளயம் காத்த விநாயகர்னு இத்தலத்துல பேர் வந்தது. மேலும் இங்குள்ள விநாயகர் சிலை வர்ண பகவான் தன் கையால் செய்த சிலையாகும். இத்தலத்தில் உள்ள விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இது புனைவனநாதரை சாட்சிநாதர் என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? மதுரையை சேர்ந்த அரதனகுப்தன் எனும் வணிகர் இவ்வாலயத்தின் வன்னிமரத்தின் கீழ் பாம்பு தீண்டி இறந்தான். இவருடன் வந்த இளம் கன்னி ரத்னாவதி இவ்வாலயத்தில் ஈசனிடம் அழுது புலம்பினார். ஈசன் காட்சியளித்து வணிகனை உயிர்ப்பித்து வன்னிமரம், கிணறு ஆகியவற்றை சாட்சியாக வைத்து திருமணம் நடத்தி வைத்தார். மதுரை சென்ற வணிகனின் மூத்த மனைவி இவளை ஏற்காததால் இந்நிலையில் சிவன் சாட்சிகளுடன் அவள் முன் தோன்றி உண்மையை உரைத்தார். மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாட்சியாக வந்த மடப்பள்ளி, வன்னிமரம், கிணறு ஆகியவை இன்றும் உள்ளன. இந்த வரலாறு திருவிளையாடல் புராணத்திலும் சிலப்பதிகாரத்திலும் வருகிறது. இக்கதையை ஒட்டியே புன்னைவனநாதர் சாட்சிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அகத்தியர், புலத்தியர், சனனர், சந்தனர், விஸ்வாமித்திரர் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலமாகும். குழந்தை வடிவிலான ஆறுமுகனை தன் இடையில் தாங்கி நிற்கும் குகாம்பிகை சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு இந்த அன்னைக்கு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படுகிறது. மேலும் இது திருமண பரிகார ஸ்தலமாகும். முடிஞ்சா இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இது மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.